மாயமான கட்டிட பெண் தொழிலாளியின் உடல் தமிழக பகுதியில் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஊசுட்டேரி பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி. இவரது மனைவி அமுதா. கட்டிட தொழிலாளியான இவர் கடந்த வாரம் அருமாத்தபுரம் பகுதியில் உள்ள தனது மூத்த மகன் வடிவேலு வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனிடையே கடந்த 12ஆம் தேதி கட்டிட வேலைக்கு சென்ற தனது தாய் வீடு திரும்பாததால் அமுதாவை காணவில்லை என மூத்த மகன் வடிவேல் வெள்ளியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அமுதாவை தேடி வந்தனர். இந்த நிலையில் சந்தேகத்தின் பேரில் அமுதாவுடன் பணிபுரிந்த தர்மபுரி பகுதியைச் சேர்ந்த கொத்தனார் பரந்தாமன் என்பவரை வில்லியனூர் போலீசார் கைது செய்து ரகசியமாக விசாரணை மேற்கொண்டதில் பரந்தாமனுக்கும் அமுதாவிற்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்துள்ளது. இதன் காரணமாக அமுதாவிடம் தனியாக பேச வேண்டும் என கூறி பரந்தாமன் புதுச்சேரி எல்லைப் பகுதியான விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பூத்துறை அருகே உள்ள முந்திரி தோப்பிற்குள் அமுதாவை வரவழைத்துள்ளார். அப்பொழுது அங்கு வந்த அமுதாவிடம் தனக்கு கொடுக்க வேண்டிய பணம் குறித்து பரந்தாமன் கேட்டுள்ளார். இதில் இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த பரந்தாமன் அமுதாவை அடித்தும் கழுத்தை நெரித்தும் கொலை செய்து முந்திரி தோப்பிற்குள் புதைத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அமுதாவை கொலை செய்து புதைக்கப்பட்ட முந்திரி தோப்பிற்கு சென்ற புதுச்சேரி மற்றும் தமிழக போலீசார் புதைக்கப்பட்ட அழுகிய நிலையில் கிடந்த அமுதாவின் உடலை மீட்டனர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு பின்னர் பிரேத பரிசோதனைக்காக உடல் புதுச்சேரி அரசு கதிர்காமம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் இக்கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநில பாஜக பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா உடல்நலம் பெற வேண்டி பாஜக சார்பில் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பாஜக பொறுப்பாளராக இருந்து வரும் நிர்மல்குமார் சுரானா கடுமையான தேர்தல் பணி காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவர் நல்ல உடல்நலம் பெற்று மீண்டும் அரசியல் பணியாற்ற புதுச்சேரி மாநில பாஜக மாநில செயலாளர் துரை சேனாதிபதி ஏற்பாட்டில் காரைக்காலில் புகழ்பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் காரைக்கால் தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளரும் மாநில செய்தி தொடர்பாளருமான அருள்முருகன் உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பாண்டி மெரினாவில் ஆபத்தான முறையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட புல்லிங்கோ பாய்ஸ் குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி உப்பளம் திப்ராயப்பேட்டையில் பாண்டி மெரினா கடற்கரை அமைந்துள்ளது. இங்கு ஒட்டக சவாரி, கேளிக்கை விடுதி, படகு சவாரி உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், கடைகள், உணவு விடுதிகளும் உள்ளன. இதனால் பாண்டி மெரினா கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு பாண்டி மெரினா கடற்கரை சாலையில் வாலிபர் ஒருவர் விலை உயர்ந்த ரேஸ் பைக்கில் வீலிங் செய்து அதனை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார். இதனை கண்ட சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். அந்த வீடியோவானது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதையடுத்து போக்குவரத்து போலீசார் ஆபத்தான முறையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட வாலிபரை பிடிக்க அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்வையிட்டு விசாரித்து வருகின்றனர். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படவுள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக, கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவித்தனர். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படவுள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் மத்திய பாரதிய ஜனதா அரசு தென்னிந்திய மாநிலங்களின் தொகுதிகளை குறைத்து வஞ்சிக்க திட்டமிட்டுள்ளதாக திமுக தலைவர் ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். தமிழகத்தில் இன்று கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நடத்தவும் அவர் அழைப்பு விடுத்திருந்தார். இதை பின்பற்றி புதுவை மாநில திமுக சார்பில் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நடந்தது. இதற்கு இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆதரவு தெரிவித்தனர். இதையொட்டி இன்று லபோர்த் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகம் முன்பு திமுக மாநில அமைப்பாளர் சிவா கருப்பு சட்டை அணிந்து கருப்பு கொடி ஏற்றினார். தொடர்ந்து மசோதா நகலை எரித்தார். நிகழ்ச்சியில் எம்எல்ஏ அனிபால் கென்னடி, முன்னாள் எம்எல்ஏ மூர்த்தி, திமுக வேட்பாளர்கள் கோபால், விக்னேஷ் சிவன் மற்றும் நிர்வாகிகளும் கருப்பு சட்டை அணிந்து பங்கேற்றனர். இதனை அடுத்து ராஜ்பவன் தொகுதி திமுக அலுவலகத்தில் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. இதேபோல இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகங்கள், கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்களின் வீடுகளிலும் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு மதுக்கடைகளை மூட கவர்னர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடக்கிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கு இடையே எளிதில் ஊடுருவ வாய்ப்புள்ளது. மேலும் சட்ட ஒழுங்கை பராமரிப்பதில் தேர்தல் துறைக்கு ஆதரவளிக்கவும் தமிழக தேர்தல் செயல்முறைகளின் நேர்மையை நிலைநிறுத்த புதுச்சேரி மாநிலத்திற்குள் மதுவிலக்கு நாட்களை அமல்படுத்துவது அவசியமாகியுள்ளது. அதனை ஒட்டி வரும் 21ஆம் தேதி காலை 10 மணி முதல் வரும் 23ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை அனைத்து மது கடைகளை மூட கவர்னர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கான அரசாணை நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. திருநள்ளாறு
திருநள்ளாறு கோவில் கட்டளை சட்டநாத தம்புரான் கோவில் வழக்கத்தையும் நீதிமன்ற தீர்ப்பையும் மீறியுள்ளதாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க திருநள்ளாறு மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்திற்கு சனிக்கிழமை தோறும் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். ஆண்டுதோறும் தமிழ் புத்தாண்டு அன்று இக்கோவிலில் பஞ்சாங்கம் வாசிக்கப்படும் நிகழ்வு பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது. இதில் பாம்பு பஞ்சாங்கம் திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த குருக்கள் ஒருவரால் வாசிக்கப்படும். ஆனால் அந்த நடைமுறையை மாற்றி புதியதாக தர்மபுரம் ஆதீனம் சார்பில் குருக்கள் ஒருவரை நியமித்து பாரம்பரிய பாம்பு பஞ்சாங்கம் வாசிக்காமல் ஆதீனம் தரப்பில் வழங்கப்பட்ட பஞ்சாங்கம் வாசிக்கப்பட்டது. அங்கிருந்த மக்கள் பாரம்பரியத்தை மாற்றி பாம்பு பஞ்சாங்கத்தை படிக்காமல் வேறொரு பஞ்சாங்கத்தை படித்ததற்கும் நீதிமன்ற ஆணை இருக்கும் பொழுது புதியதாக ஒருவரை கோவில் ஊழியராக நியமித்தது குறித்து கேள்வி எழுப்பினர். இதில் கோபமடைந்த சட்டநாத தம்புரான் கடுமையான வார்த்தைகளால் அவர்களை திட்டியும் அடிக்க பாய்ந்தும் அநாகரிகமான செயலில் ஈடுபட்டதாகவும் கோவில் வழக்கத்தையும் நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி உள்ளதாக கூறி திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த ஊர் மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளனர். அநாகரிகமாக செயல்பட்டு கோவில் நடைமுறைகளை மற்றும் நீதிமன்ற தீர்ப்பை மீறியுள்ள திருநள்ளாறு கோவில் கட்டளை சட்டநாத தம்புரான் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் இருந்து வட மாநிலங்களுக்கு 500 கிலோ போதைப் பொருளை கடத்த முயன்ற கடலூர் ஆசாமிக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து புதுச்சேரி கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரியிலிருந்து கடந்த 2003ஆம் ஆண்டு வட மாநிலங்களுக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக புகார் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் சென்னை மண்டல அதிகாரிகள் புதுச்சேரி அண்ணா நகரில் உள்ள பார்சல் நிறுவனத்தில் சோதனை செய்தபொழுது போதைப் பொருட்கள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களான எபெட்ரீன் என்ற போதைப் பொருள் 500 கிலோ பார்சல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் தற்பொழுதைய மதிப்பு 500 கோடி ரூபாய் ஆகும். இதையடுத்து அந்த பார்சலை வாங்க வந்த புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் ஈசர் ஃபார்மா விற்பனை நிறுவனத்தை நடத்தி வந்த கடலூர் கடற்கரை சாலை ரங்கநாத நகரை சேர்ந்த ராமதாஸ் என்பவரை கைது செய்து அவர் மீது வழக்கு பதிந்து போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்தனர். பின் போதைப் பொருள் கடலூர் மத்திய கிடங்கில் வைத்து நீதிமன்ற அனுமதி பெற்று அழிக்கப்பட்டது. தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ராமதாஸ் மீது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பிரவீன்குமார் ஆஜரானார். கடந்த 23 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இவ்வழக்கை விசாரித்து கூடுதல் மாவட்ட நீதிபதி கோதண்டராஜ் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராமதாஸுக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார். புதுச்சேரி கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்ற ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஆண்டு விழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. உருளையன்பேட்டை ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஆண்டு விழா கம்மன் கலையரங்கில் நடந்தது. ஆல்பா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் பாஷிங்கம் வரவேற்றார். ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை சேர்மன் தனலட்சுமி பாஷிங்கம், ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை இயக்குநர் ராஜலட்சுமி, நந்தினி, நவீன், தியாகு ஆகியோர் விழாவினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். SRM பல்கலைக்கழகத்தின் சீனியர் மண்டல தலைவர் தினேஷ் வாசுதேவன் தலைமை தாங்கி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். ஆல்பா ஆர்த்தோ கிளினிக்கின் இயக்குநர் நவீன் தியாகு, பள்ளி முன்னாள் மாணவர்கள் டாக்டர்கள் அரவிந்த் குமார், பானுப்பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவிகளுக்கும், நீட் தேர்வில் முதலிடம் பெற்ற மருத்துவ பிரிவில் இடம்பெற்ற மாணவர்களுக்கும், வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கினர். விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனத்யாகு நன்றி கூறினார்.